சுவாமி ராமானுஜருடைய அரும் பெருமைகளை எல்லாம் விளக்கக்கூடிய 74 ஸ்லோகங்களின் தொகுதியாய் விளங்கும் யதி ராஜசப்ததி என்னும் உத்தம ஸ்தோத்திரத்தின் 26வது ஸ்லோகத்தின் திவ்யானுபவங்களை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்தருபப்ளவானாம் பத்யானி கோரபவ சஞ்வர பீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி யதிராஜமுனேர்வசாம்சி ஹிருத்யானி பாந்தி யதிராஜமுனேர்வசாம்சி. என்ன சுவாமி, எப்பொழுது பார்த்தாலும் ராமானுஜர் உபதேசம் ராமானுஜர் உபதேசம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. ராமானுஜருடைய உபதேசத்தை நம்மால் இந்த காலத்தில் இக்காலகட்டங்களில் எல்லாம் பரிபாலனம் செய்ய முடியுமா? ராமானுஜர் வழிநடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கூட அவர் என்ன உபதேசித்திருக்கிறாரோ அந்த உபதேசத்தின்படி நடப்பது என்பது நம்மை போன்ற சாமானியர்களுக்கு சாத்தியமா? ஏனென்றால் எப்பொழுதுமே பெரியோர்கள் கடினமான உபாயங்களைத்தான் சொல்வார்கள், அவர்களுடைய வழிமுறைகள். ஏனென்றால் ராமானுஜர் 18 முறைத்தான் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பக்கலில் சென்று உத்தமமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெற்ற பொழுது, நம்பிகள் இதை யாருக்கும் சொல்லாரே என்னும் பொழுது ராமானுஜர் தன்னை சார்ந்த சிஷ்யர்களுக்கு ஏகாந்தமாக அதனை உபதேசித்தார். அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜரிடத்தில் கேட்டார், நான் தான் உன்னை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்னேனே. அதற்கு ராமானுஜர், சுவாமி, அடியேனை இத்தனை முறை தாங்கள் பரீட்சை செய்தது காரணம் என்ன? இந்த மந்திரத்தின் சீர்மையை நான் உணர வேண்டும் என்பதற்காக. அடியேன் அதனை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இங்கே உள்ளவர்கள் இந்த மந்திரத்தின் சீர்மையை உணர்ந்தவர்கள். அதே சமயத்தில் இது போன்ற கடினமான பரீட்சைகளை எல்லாம் அவர்களினாலே செயல்படுத்த முடியாது. அந்த பரீட்சையை பார்த்தாலேயே அவர்கள் பயந்து விடுவார்கள். காரணம், தற்காலத்தில் மக்களுடைய மனோநிலை என்பது கடினமான பிரயாசங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதா இல்லை. தேகத்திலும் வலிமை இல்லை, மனத்திலும் வலிமை இல்லை. ஆகையால் சுலபமாக அவர்கள் மனம் மயங்கி விடுவார்கள், பாதை மாறி சென்று விடுவார்கள். ஆனால் உண்மையில் ஆசை உடையவர்கள். அத்தகையவர்களுக்கு அடியேன் உபதேசித்தேன் என்று பணிவுடன் தன்னுடைய குருநாதரிடத்தில் தெரிவித்தார். இதனால் ராமானுஜருடைய பெருமையை நாம் உணரும் வண்ணமாக, எம்பெருமானை காட்டிலும் நீ மேன்மையுற்றவனாதனால் நீ எம்பெருமானார் என்று அழைக்கப்படுவாய் என்பதாக திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சுவாமியை ஆரத் தழுவிக்கொண்டு அவரை பகுமானித்தருளினார். இதைத்தான் காரே கருணை ராமானுஷா என்று ராமானுஷரை போற்றி உகக்கும் பொழுதெல்லாம் காரே கருணை ராமானுஷன், கருணை உள்ளம் கொண்டவன் எம் ராமானுஷன், கருணை உள்ளம் கொண்டவன் எம் ராமானுஷன் என்று கொண்டாடுகிறோம். அத்தகைய ராமானுஷர் நம்மை போன்றவர்கள் சிரமப்படக்கூடாது, தான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் தன்னை சார்ந்திருப்பவர்கள் ஒரு பொழுதும் படக்கூடாது என்று நினைப்பவர் கடினமான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லுவாரோ? நம்மால் முடியாத காரியத்தை அவர் நமக்கு உபதேசம் செய்வாரோ? ஆகையால் ராமானுஜருடைய உபதேசங்கள் என்ன என்பதை அறியாமலேயே இதையெல்லாம் செயல்படுத்த முடியாது. தற்காலத்தில் இதற்கெல்லாம் நமக்கு சக்தி இல்லை என்று நாமாக ஒரு தீர்மானித்து விடுகிறோமே. அவர்களை குறித்து சுவாமி தேசிகன் இப்பொழுது சொல்லுகிறார், தேனில் மருந்து இட்டு தரும் தித்திப்பான சிகிச்சை போன்று எம் ராமானுஷர் உயர்ந்ததான விஷயங்களை குழைத்து குழைத்து தருகிறார். இதனை நாம் சாப்பிடுவதினாலே நாம் சம்சாரத்தில் கடுமையான நோய்கள் தாக்காதபடி நம்மை தற்காத்து கொள்ளலாம். ஏனென்றால் மருந்து என்றாலேயே இந்த உலகத்தில் கசப்பு என்பதான ஒரு தீர்மானம். ஒரு மருந்து ஏற்பட்டது என்றால் அந்த மருந்தினுடையதான தன்மை கசப்பாகத்தான் இருக்கும். இது தேர்ந்த விஷயம். ஆனால் சில மருந்துகளுக்கு விதிவிலக்கு உண்டு. ஏன்? அந்த மருந்து இனிப்பாக இருக்கும். ஒரு சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மருந்தை உட்கொள்வார்கள். ஆனால் அந்த மருந்து மிகவும் கசப்பாக இருப்பதினால், சுவாமி, இது குமட்டுகிறது, முழுங்க முடியவில்லை, தொண்டை குழிக்குள்ளே இறங்க மறுக்கின்றது, ஐயோ விஷக்கசப்பாய் இருக்கிறது, இதை யார் சாப்பிட முடியும், எப்படி சாப்பிட முடியும், நாங்கள் சாப்பிட மாட்டோம், இதோ இந்த நோயுடன் போராடுகிறேன், இந்த நோயுடனே இருந்து விடுகிறேன்,
இந்த வலிவேதனையை கூட பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் என்னால் மருந்தினை மட்டும் சாப்பிடவே முடியாது என்று தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாய் இருந்தால் கூட அவர்கள் மருந்தை புறக்கணிப்பார்கள். அதே போன்று தான் உபதேசங்கள். நாம் நல்ல கதியை அடைவதற்கு, நல்வாழ்க்கை அடைவதற்காக நமக்கு உபதேசங்கள் பெரியோர்களால் செய்யப்பட்டது என்றால் 2 காரியம் சுலபமாக நம்மால் நிகழ்த்தப்படும். ஒன்று, இனி அந்த பெரியோரை திரும்பி கூட பாராமல் இருப்பது. மற்றொன்று, அந்த பெரியோர் சொன்னதை நாம் சுலபமாக புறக்கணித்து விடுவது. இல்லையா? தற்பொழுது சம்சாரத்தில் மிகப்பெரியதான வியாதியினால், கொடிய துன்புறுத்தலினால் நாம் பலவிதமான துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். சம்சாரம் என்பதே ஒரு பெரிய நோய். இந்த சம்சாரம் என்பதே பெரிய நோய் என்றால் அதில் வரக்கூடிய நோய்கள் எத்தகையது? அதையெல்லாம் சமாளிக்கும் வல்லமை இருக்கிறதோ? நோய் நாடி, நோய் முதல் நாடி என்ற தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றோ, அந்த தன்மையை பார்த்துத்தானே நாம் அனைத்தையும் தீர்மானிக்க வேண்டும். ராமானுஷர் இவை அனைத்தையும் நன்கு அறிந்திருக்கக்கூடியவர். ராமானுஷருடைய உபதேசங்கள் நமக்கு சஹிருதய ஹிருதயங்கமமாக, எப்படி கண்ணலும் பாலும் தேனும் அமுதும் கற்கண்டும் சுவைத்து சுவைத்து அந்த நாவானது மறுபடியும் அந்த சுவைக்கு இயங்குகிறதோ, அதுபோன்று ராமானுஜருடைய திவ்யமான உபதேசங்களை, அவருடைய ஸ்ரீசுக்திகளை சுவைத்தோமேயானால் இந்த சுவை சிற்றின்பமில்லை, பேரின்பத்தை அளிக்கக்கூடியது. இந்த சுவை திகட்டவே திகட்டாது. ஆனால் அதே சமயம் அது மருந்தாகவும் திகழ்கின்றது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாடனானி பகிரந்தருபப்ளவானாம் பத்யானி கோர பவசஞ்சுவர பீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி யதிராஜமுனேர்வசாம்சி. அனுபவிக்க அனுபவிக்க ஆறாவமுதமாக திகழ்கிறது இது போன்ற ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகத்தில் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள். ஆகர்ஷணானி நிகமல்த சரஸ்வதீனாம். வேதம், வேதம் என்னும் ஒரு பெண், வேதம் ஒரு பெண். அந்த பெண்ணானவள் அப்படியே தன்னுடைய பிராணநாயகனை தேடி வருகிறாள். எப்படி ஒரு சிறந்த பெண்மணி தன் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நற்பண்புகளும் குணப்பண்புகளும் நிறைந்திருக்கக்கூடியதான காதலனை தேடி வருகிறாளோ, அதுபோன்று சுவாமி ராமானுஷருடைய செஞ்சொற் பெருக்குகள், அவருடைய உபதேசங்கள் அனைத்தும் வேதம் என்னும் அந்த பெண்ணை வசீகரிக்கின்றனவா. ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம். நிகமாந்தம் என்றால் வேதாந்தம், சரஸ்வதி என்றால் வாக்கு என்பதாக பெயர். பிராம்ஹீது பாரதி பாஷா கீஹி வாக் வாணி சரஸ்வதி என்று அமரகோஷத்தில் நிகண்டுவில் இந்த சப்தங்கள் அனைத்தும் பாஷை, எழுத்துக்கள், கல்வி இவற்றிற்கு பெயர், இவற்றின் பொருளைத்தான் காண்பிக்கின்றன. ஆங்கிலத்தில் சினானிம்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதாவது ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய பல வகையான சொற்றொடர்கள் அர்த்தம். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம். வேதாந்தம் என்னும் அந்த பெண்ணானவள், அந்த பாரதியானவள், சரஸ்வதியானவள் தானாக ஓடி வருகிறாளாம். எப்படி எப்படி ஓடி வந்தாள்? சுவாமி பாதுகா சகஸ்ரத்தில் சாதிப்பார். திவ்யஸ்தானாத்வமிவ ஜகதி பாதுகே காஹமானா பாதன்யாசம் பிரதமமனகா பாரதீயத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் त्वय्यधीनं சஜானன் வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மாமுனிர்மே. வைகுண்டம், வைகுண்டத்திலிருந்து பிரம்மலோகம் சத்தியலோகம், சத்தியலோகத்திலிருந்து அயோத்தி, அயோத்தியிலிருந்து திருவரங்கம். இப்படி பெருமானுடையதான திவ்யமங்கள விக்கிரகத்தை பாதுகாதேவி எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்தாள். அதே போன்று தான்
வைகுண்டத்திலிருந்து எம்பெருமானுடைய திவ்யமான நியமனத்தினாலே அனுக்கிரக விசேஷத்தினாலே சத்தியலோகத்தில் இருந்த சரஸ்வதி தேவியானவள் வால்மீகியினுடைய வாக்கில் வந்து அமர்ந்து கொண்டாள். அப்படி வால்மீகியினுடைய வாக்கில் வந்து பாதன்யாசம் அவள் தன் அடிவைப்பை செய்ததினாலன்றோ உலகத்தின் முதல் மங்கள காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் அவதாரம் செய்தது. இப்பொழுது வால்மீகியினுடைய திருவாக்கில் சரஸ்வதியானவள் குடிகொண்ட காரணத்தினாலன்றோ உலகமே மங்களத்தை அடைந்திருக்கிறது. வால்மீகி மகர்ஷி மட்டும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளிச் செய்யவில்லை என்றால் மக்களுக்கு மகாத்மாவான ராமனுடைய பெருமை தெரிந்திருக்குமா, அல்லது அவர்கள்தான் பண்பில் தொய்ந்திருப்பார்களா, அல்லது அவர்கள்தான் அப்படி தங்களை விட அந்த ராமனுடைய பிரபாவத்தை அறிந்து தங்களை உயர்த்திக் கொள்ள முயன்றிருப்பார்களா? ஆகையால் வால்மீகியினுடைய முகாரவிந்தத்தில் வந்து சரஸ்வதி தேவி எப்படி அமர்ந்தாளோ, எப்படி வால்மீகியினிடத்தில் ஈடுபட்டவளான சரஸ்வதி தேவியானவள் அங்கிருந்து இழுக்கப்பட்டாளோ, சத்தியலோகத்திலிருந்து இழுக்கப்பட்டாளோ, அதுபோன்று வேதம் என்னும் பெண்ணானவள் ராமானுஜருடைய திருவாக்கிலிருந்து அதி சரளமாக வெளிவருகின்றாள். அப்படி அவள் வெளிவரும் பொழுது ரசிகர்களுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொள்ளும் செஞ்சொற்பெருக்குகளாக, செஞ்சொல் மாலைகளாக அவைகள் விளங்குகின்றன. மேலும் இந்த ஸ்லோகத்தின் அனுபவ திவலைகள் நமக்கு காத்திருக்கின்றன. Doordarshan's DTH service DD Free Dish will now bring to you better picture quality and many more channels. From 1st February 2016, we are making few special changes. But for this, you have to make few changes in the settings of your DD Free Dish set-top box. Firstly, take the remote of your set-top box and press the menu button. And then go to installation. Select the TP list option which is visible on the screen. Then select frequency 11090 MHz.